Good morning students. Today topic is preparation of nitrogen oxide. அதாவது இந்த ஃபேமிலியில் மெயின் எலமெண்ட் யாருன்னா நைட்ரஜன். அது ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகிறப்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் N2O, NO, N2O3, NO2, N2O4 அண்டு N2O5. இதுதான் என்னுடைய வெரைட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவுக்கு நேம், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்டு ப்ரிப்ரேஷன், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் N2O. நேம் என்னதுக்கு? நைட்ரஸ் ஆக்சைடு. லாஃபிங் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. இந்த N2O அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அம்மோனியம் நைட்ரேட், NH4 அப்படின்னா அம்மோனியம், NO3னா நைட்ரேட். ஸோ இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை சால்ட் எடுத்து ஹீட் பண்ணால் N2O ப்ளஸ் H2O ஃபார்ம் ஆகும். இதுதான் அதனுடைய ப்ரிப்ரேஷன். அதனுடைய ப்ராப்பர்ட்டி, இது ஒரு கலர்லெஸ் கேஸ் அண்டு நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 11th ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிற டாப்பிக்கில் படிச்சிருப்போம். நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கண்டுபிடிக்கணும்னா நைட்ரஜன் 2 டைம் இருக்கிறதுனால 2x - 2 = 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ உனக்கு என்னென்னு கிடைக்கும்? +1 அப்படின்னு கிடைக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு பேர். ஃபார்முலா என்ன? NO. நல்லா புரிஞ்சுக்கோ, நைட்ரிக் ஆக்சைடு. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் +2 அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணணும்? x - 2 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். இந்த NOங்கிறது கலர்லெஸ் கேஸ் அண்டு நியூட்ரல். ப்ரிப்ரேஷன் இது பாருங்கள், சோடியம் நைட்ரைட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸோட ஃபெர்ரஸ் சல்ஃபேட் வித் அசிடிக் மீடியம், சல்ஃபியூரிக் ஆசிடோட ப்ரெசன்ஸில் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் சோடியம் நைட்ரைட்டோட ரியாக்ட் பண்ணுது. அப்போது அந்த FeSO4 இருக்கக்கூடிய அந்த ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஆக்சிடைஸ்ட் ஆகி ஃபெர்ரிக் சல்ஃபேட் Fe2SO4 த்ரைஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அண்டு சோடியம் பைசல்ஃபைட், அந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகி வாட்டரை ரிமூவ் ஆகிடும். அப்போது ரிமைனிங் இருக்கிற சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டோடு சேர்ந்து சோடியம் பைசல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகி ப்ளஸ் H2O எப்பவும் போல் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் அதில் அடிஷ்னலாக எக்ஸஸாக இருக்கிற நைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து NO அப்படிங்கிற மாலிகுல்ஸை தருது. இதுதான் அதனுடைய ப்ரிப்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம், இல்லை நைட்ரஜன் 6 ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதோட ஆக்சிடேஷன் நம்பர் +3 ஆஸ் யூஷுவல். 2x - 6 = 0ன்னு சொல்கிறோம். அப்போ 3ன்னு கிடைக்கும். இது ப்ளூ சாலிடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அசிடிக் நேச்சர். ஓகேங்களா? N2O3 இருக்கிறது அசிடிக் நேச்சர். மைண்டில் வச்சுக்கோ, 1 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட். 2 மாலிகுல்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடை, ஓகேவா, அதை N2O4ஓட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா N2O3 அப்படிங்கிற மாலிகுல்ஸ் கிடைக்கும். அண்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆல்ரெடி நிறைய இடத்துல இதை நம்ம பார்த்துருப்போம். இதோட ஆக்சிடேஷன் நம்பர் +4 பிகாஸ் x - 4 = 0ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4. இது ப்ரௌன் கேஷியஸாக தான் இருக்கும், அசிடிக் நேச்சர். கடைசியாக வர எல்லாமே அசிடிக் நேச்சர். ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் உனக்கு நியூட்ரலாக இருக்கும். அப்போ இந்த ப்ரௌன் கேஸ் அப்படிங்கக்கூடிய இந்த NO2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? எனி மெட்டல் நைட்ரேட் சால்ட் எடுத்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னாலே NO2 கிடைக்கும். நமக்கு மெயின் என்ன? NO2 தான். அந்த பை ப்ராடக்டாக இருக்கிற PbO அண்ட் O2எல்லாம் நமக்கு நெசசிட்டி கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஜன் டெட்ராக்சைடு N2O4 நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அதோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆஸ் யூஷுவல் +4 தான் வரும். பிகாஸ் அங்கே NO2 இங்கே டபுள் மாலிகுல்ஸாக இருக்கனால N2O4ன்னு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கிடைச்சதோ அதே தான் இதுக்கும் கிடைக்கும். பட் அது ப்ரௌன் கேஸியஸாக கிடைக்கிது. இந்த N2O4 கலர்லெஸ் சாலிடாக இருக்குது, இதுவும் அசிடிக். அங்கே அந்த 2NO2 மாலிகுல்ஸை எடுத்து இதோட ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா N2O4 ஃபார்ம் ஆகும். அண்ட் லாஸ்ட் ஒன் நைட்ரஜன் பென்டாக்சைடு N2O5. 2x - 10 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ +5ன்னு கிடைக்கும். இது ஒரு கலர்லெஸ் சாலிட். அப்போ நமக்கு கலர்டாக இருக்கிறது யார் அப்படின்னா N2O3யும் NO2 மட்டும்தான் கலர்டு, மீதி எல்லாம் கலர்லெஸ் தான். ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் உனக்கு நியூட்ரல், ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அசிடிக். அப்போ இந்த N2O5 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, நைட்ரிக் ஆசிடை பாஸ்பரஸ் பென்டாக்சைடோட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா N2O5 + 2HPO3 கிடைக்கும். தட் இஸ் மெட்டாபோரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு பை ப்ராடக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, next topic, structure of
ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். அதாவது இப்போ நம்ம அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாலிகுல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்க போகிறோம். சேம் ஃபஸ்ட் ஒன் N2O நைட்ரஸ் ஆக்சைடு. எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது? 2 நைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ரைட் சைடில் இருக்குது. பிகினிங்கில் நீ எப்படி எழுதணும்னா, ஒரு நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜனுக்கு சென்டரில் ட்ரிபிள் பாண்டு போட்டுக்கோ. ஓகே, அப்போது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ரைட் சைடில் ஒரு ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணுது. ஒரு நைட்ரஜனுக்கு 3 பாண்டு, அது போக ஒரு லோன் பேர் இருக்கும். அதுதான் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நைட்ரஜனோட நேச்சர். தட் இஸ் இது சென்டரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் லெஃப்ட் சைட்லேயே 3 பாண்டையும் ரைட் சைடில் ஆக்சிஜன் ஒரு பாண்டையும் கனெக்ட் பண்ணுறதுனால டோட்டலாக அதில் 4 பாண்ட் இருக்கிறதுனால அந்த நைட்ரஜனுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் ஆக்சிஜன் எப்பவுமே பாருங்கள் டபுள் பாண்டாக மேக் பண்ணணும், இல்லை சிங்கிள் பாண்டாக இருந்தது அப்படின்னா ஆக்டெக்டாக வரணும் அப்படின்னா அதை சுற்றி 3 லோன் பேர் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். கிளியர்? மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸை நம்ம டபுள் பாண்டாக மேக் பண்ணோம்னா 2 லோன் பேர் மட்டும்தான் வரும். சிங்கிள் பாண்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனை சுற்றி 3 லோன் பேர் வரும். அதுதான் அதனுடைய ஆக்டெக்ட் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதுங்களா? 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஏதாவது ஒன்று உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும். சரிங்களா? புரிஞ்சுதான்? நெக்ஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆக்சைடு, தட் இஸ் NO. ஒரு நைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகணும். ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், ஒரு ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்டு. ஸோ அதனால் சாலிடாக 2 நம்ம டாட்டாக காட்டியிருப்போம். சாலிடாக 2 பாண்ட் ஆகும். டாட் லைனில் ஒரு பாண்டு இருக்கும். நைட்ரஜனுக்கு 3 பாண்டு, ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்டு. அந்த நேச்சரில் அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டை நைட்ரஜன் ட்ரைஆக்சைடு, தட் மீன்ஸ் N2O3. 2 டைம்ஸ் நைட்ரஜன் 3 டைம்ஸ் ஆக்சிஜனை கனெக்ட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 2 நைட்ரஜனை நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு நைட்ரஜனை ட்ராப் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நைட்ரஜனை போட்டுக்கோ. ஓகே, அப்போது எவ்வளோ ஆக்சிஜன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். 3. ஒரு நைட்ரஜன் கிட்ட 1 தான் கொடுக்க முடியும். ஒரு ஆக்சிஜனை ஒரு நைட்ரஜன் கிட்டையும் இன்னொரு நைட்ரஜன் கிட்ட 2 ஆக்சிஜனை கொடுத்தா தான் நம்ம டேலி ஆகும். பிகினிங்கில் இருக்கிற நைட்ரஜனை அந்த நைட்ரஜன் கிட்ட ஆக்சிஜனை டபுள் பாண்டு 1 மேலே கொடுத்துரு. அண்ட் நைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்குது, அப்போ நியூட்ரல் ஆகிடுச்சு. இந்த நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 3 பாண்டு டேலி ஆகிடுச்சு. பட் இந்த நைட்ரஜன் கிட்ட 2 ஆக்சிஜனை கொடுக்கணும். அப்போ இங்கே டபுள் பாண்டு கொடுத்தோன்னா மேலே இருக்கிறதுக்கு சிங்கிள் பாண்டு 1 தான் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 1 2 3 இதையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5 பாண்ட் ஆகிடும். ஆல்ரெடி 1 2 3 4 வந்துச்சுனாலே அந்த நைட்ரஜனுக்கு பக்கத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்டை மேக் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு எதுவுமே வராது. ஒரு பாண்டை மட்டும் மேக் பண்ணால் அந்த ஆக்சிஜன் கிட்ட நெகட்டிவ் வரும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் டை நைட்ரஜன் ட்ரைஆக்சைடோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஜன் டை ஆக்சைடு, NO2க்கான பிக்சரை நம்ம பார்க்குறோம். ஒரு நைட்ரஜன் 2 ஆக்சிஜனோட என்ன பண்ணணும்? நைட்ரஜனை சென்டரில் வச்சுக்கோ. லெஃப்ட் சைடில் டபுள் பாண்டை கொடு, ரைட் சைடில் சிங்கிள் பாண்டு கொடுத்து நைட்ரஜனை டேலி பண்ணிக்கோ. கிளியர்? இந்த நைட்ரஜனுக்கு மேலே ஒரு லோன் பேர் வரணும், இங்கே இன்னொரு டாட் வரணும். சரியா? ஆஸ் யூஷுவல் டபுள் பாண்டு வரக்கூடிய ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் வரும். சிங்கிள் பாண்டு வரக்கூடிய ஆக்சிஜனை சுற்றி 3 லோன் பேர் வரும். புரிஞ்சுதுங்களா? லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர், ரைட் சைடில் வரக்கூடிய ஆக்சிஜனுக்கு 3 லோன் பேர் வரும். அதுதான் அதனுடைய ஆக்டெக்ட் ரூல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நைட்ரஜன் டெட்ராக்சைடு, தட் இஸ் N2O4. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2 நைட்ரஜனை N பாண்டு N அப்படின்னு முதல்ல ட்ரா பண்ணிக்கோ. ஓகேவா? அப்போது ஒரு நைட்ரஜன்கிட்ட டபுள் பாண்டு இங்கே கொடுத்துரு, இன்னொரு சிங்கிள் பாண்டை மேலே கொடுத்துரு. பிகாஸ் ஏன்னா அதுக்கு மேலே இங்கே டபுள் பாண்டு கொடுக்க முடியாது. ஏன்னா 1 2 ரைட் சைடில் 1 மேலே டாப்பில் 1. அப்போ கவுண்ட் பண்ணினா இதுவே 4. அப்போ இந்த நைட்ரஜனுக்கு எடுத்தினாலும் 2 3 4. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால அங்கே எந்த சார்ஜஸும் நீ காட்ட தேவையில்லை. ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, சிஸ் ட்ரான்ஸ் படிப்போம் அந்த ஃபார்மேட்டில் இங்கே டபுள் பாண்டு இந்த நைட்ரஜனுக்கு பிலோ கொடுத்தீங்கன்னா அந்த நைட்ரஜனுக்கு எபோவ் மேலே கொடுக்கணும். ஆப்போசிட்டாக டபுள் பாண்டையும் சிங்கிள் பாண்டையும் கொடுத்து பாரு, டேலி ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஜன் பென்டாக்சைடு, N2O5. வெரி இம்பார்ட்டண்ட். அது 2 நைட்ரஜனை ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் N சிங்கிள் பாண்ட் N போடலாம். ஆனால் மேலே பார்த்த பிக்சரில் 4 ஆக்சிஜன் இருந்துச்சு இல்லைங்களா, அதே ஃபார்மேட்டுக்கு வச்சுட்டு இந்த 2 நைட்ரஜனுக்கும் சென்டரில் ஒரு ஓவை கொண்டுட்டு வந்தோம்னா தான் இது டேலி ஆகும். ஸோ அப்போ N சிங்கிள் பாண்டு O அண்ட் சிங்கிள் பாண்டு N முதல்ல இதை ஃப்ரேம் பண்ணிக்க. ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு நைட்ரஜனுக்கும் 4 பாண்டு 3 தான் அதனுடைய இது. எக்ஸஸாக நம்ம ஒரு பாண்டு கொடுக்க முடியும் லோன் பேரை யூஸ் பண்ணி. அப்போ மேலே டபுள் பாண்டு கொடு, இந்த நைட்ரஜனுக்கு மேலே டபுள் பாண்டு, இதுக்கும் ஆக்டேட்டுக்கு 2 லோன் பேர், இதுக்கும் ஆக்டேட்டுக்கு 2 லோன் பேர். கீழே சிங்கிள் பாண்டு கொடுத்து ஒரு ஓ, சிங்கிள் பாண்டு கொடுத்து ஓ. ஏன்னா கீழே டபுள் பாண்டு கொடுக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி 2 3 4 பாண்டு இருக்குது. இதையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5 பாண்ட் ஆகிடும். அப்படி ஒரு பாண்டை மேக் பண்ண முடியாது.
புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் ஆக்டெக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். டபுள் பாண்டு வரக்கூடிய ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர், சிங்கிள் பாண்டு வரக்கூடிய ஆக்சிஜனுக்கு 3 லோன் பேர். இந்த ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 பாண்ட் இருக்குன்னா 2 லோன் பேர் வரும். இதுதான் நைட்ரஜன் பென்டாக்சைடோட ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். தட் மீன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நைட்ரஜன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆக்சிஜனோட கனெக்டடாக இருக்கிறத பார்த்தோம். ஆசிட் அப்படிங்கிற வேர்டு சொல்லிட்டீங்கனாலே ஹைட்ரஜனோட கனெக்டடாக வரணும். அதுக்கு பேர் தான் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். அதில் ஃபஸ்ட் ஒன் ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். அதோட ஃபார்முலா H2N2O2. புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபார்முலாவுக்கு நேம் என்ன அல்லது நேமுக்கு என்ன ஃபார்முலாங்கிறத கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண முடியும். சப்போஸ் கொஷினில் நேம் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா உனக்கு ஃபார்முலா தெரியலன்னா ட்ரா பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஃபார்முலா கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிட முடியும். ஸோ 2 in 1 ரெண்டுமே நம்ம படிக்கணும். நைட்ரஜன் அப்படிங்கிறது ஹீரோங்கிறதுனால N டபுள் பாண்ட் N அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணிக்க. 2 நைட்ரஜன் எப்போல்லாம் வருதோ அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க, N டபுள் பாண்ட் N மேக் பண்ணிக்க. கிளியர்? ஒரு நைட்ரஜனுடைய லெஃப்ட் சைடில் ஒரு OH ரைட் சைடில் ஒரு OH கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஓவர். செகண்ட் ஒன் ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு பேர். சரிங்களா? அங்கே மேலே ஹைட்ரஜன் 2 டைம் இருந்தது, இங்கே 4 டைம். மற்றது நைட்ரஜன் ஆஸ் யூஷுவல் 2 டைம். அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த N டபுள் பாண்டு N அப்படின்னு இருந்தது இல்லைங்களா, இந்த பாண்டை இங்கே பிரேக் பண்ணி N சிங்கிள் பாண்டு Nன்னு மேக் பண்ணிக்க. ஏன்னா ஒரு நைட்ரஜனுடைய லெஃப்ட் டு ரைட்லேயும் ஒரு OH, அந்த நைட்ரஜனுடைய லெஃப்ட் டு ரைட்டில் OH. இதே மாதிரி தான் ட்ராப் பண்ணுங்கிறது கிடையாது. ஒரு நைட்ரஜனுக்கும் சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு நைட்ரஜனுக்கு எவ்வளோ பாண்ட் வரணும், 2 பாண்ட். லெஃப்ட் சைடில் ஒரு OH, ரைட் சைடில் ஒரு OH. அது எந்த ஆங்கிளில் வேணாலும் எழுதிக்கலாம். மொத்தத்தில் இங்கே எல்லா இடத்துலையுமே சிங்கிள் பாண்டு தான் வரும். இதுதான் ஹைப்போ நைட்ரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஸ் ஆசிட். ஓகேங்களா? HNO2 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஒரு நைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன். ஓகே, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 2 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு ஆக்சிஜனை ஒரு ஹச்சோட கனெக்ட் பண்ணால் நமக்கு OHன்னு கிடைக்கும். அந்த OHஐ நைட்ரஜனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோ. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் டபுள் பாண்டு ஓவை வச்சுட்டிங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். என்ன பண்ணுற, ஒரு நைட்ரஜன், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். நைட்ரஜனுக்கு 3 பாண்டு இல்லையா, டபுள் பாண்டு கொடுத்த இடத்துல ஒரு சிங்கிள் ஆக்சிஜன். எந்த இடத்துல சிங்கிள் பாண்டு காட்டுறையோ அந்த இடத்துல OHஐ கனெக்ட் பண்ணிக்க. ஹைட்ரஜனுக்கு சிங்கிள் பாண்டு, ஈச் ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்டு. இந்த ஆக்சிஜனுக்கு இப்போ டபுள் பாண்டு, இங்கே வரதுனால அதுக்கு டபுள் பாண்டு. அப்போது சிங்கிள் பாண்டு ஆக்சிஜன் வந்தால் 2 ஆக்டெக்ட் தான் வரும். தட் மீன்ஸ் 2 லோன் பேர் வரும். ஸோ அதனால் 2 ஆக்சிஜனுக்கும் பாருங்கள் 2 லோன் பேர் வச்சுருப்பாங்க. ஒரு நைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 பாண்டு அண்ட் அடிஷ்னல் 1 லோன் பேர். இது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதுதான் HNO2ஓட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். ஒன்றை ஸ்கிப் பண்ணி நைட்ரிக் ஆசிடுக்கு போய்ட்றேன். ஓகேவா? HNO3 ஒரு ஹைட்ரஜன், சேம் அதே நைட்ரஜன், ஒரு ஆக்சிஜனை எக்ஸஸாக ஆட் பண்ணணும். அப்போ மேலே இருக்கிற பிக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் நைட்ரஜனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ ஒரு OHஐ வச்சுக்கிறேன். அங்கே பார்த்ததே தான். அப்போது ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்த அந்த ஆக்சிஜனை இங்கே டபுள் பாண்டாக கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை பிரேக் பண்ணி சிங்கிள் பாண்டாக கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 3 ஆக்சிஜனை முதல்ல ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஒரு நைட்ரஜனை சென்டரில் வச்சுக்கிறேன், ஹெட்டில் டபுள் பாண்டு O கொடுத்துட்றேன். அங்கேயே உனக்கு நைட்ரஜனுக்கு 2 பாண்ட் ஆகிடுது. லெஃப்ட் சைடில் ஒரு O வச்சிடுறேன், நைட்ரஜனுடைய 3 பாண்டு ஓவர். அந்த எக்ஸஸ் ஆஃப் லோன் பேரை யூஸ் பண்ணி 4th பாண்டை மேக் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த OHஐ இந்த சைடு வைக்கலாம், இந்த O மைனஸ் அந்த பக்கம் வைக்கலாம். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் வரதுனால நைட்ரஜனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இது நியூட்ரல் கரெக்டான சப்ஸ்டன்ஸாக இருக்குது. இங்கே எக்ஸஸ் ஆஃப் பாண்ட் இருக்கிறதுனால N+ வரும். இதுதான் HNO2க்கும் HNO3க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பெர்நைட்ரஸ் ஆசிடை பார்க்க போகிறோம். இந்த பெர்நைட்ரஸ் ஆசிடுக்கும் நைட்ரிக் ஆசிடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் அங்கே அதே சேம் ஒரு ஹைட்ரஜன், நைட்ரஜன் 1 தான், ஆக்சிஜன் அங்கே 3. பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார்முலாவில் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா O பாண்டு ஓவை மேக் பண்ணிக்கிறாங்க. நைட்ரஜன் ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைடில் ஒரு டபுள் பாண்டை மேக் பண்ணிக்கிறீங்க. இந்த பிக்சரை பாருங்கள், இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்குறோம். அதே N டபுள் பாண்டு O அங்கே இங்கே இருக்கா, அண்டு சிங்கிள் பாண்டு இங்கே O இருக்குது, அதே சிங்கிள் பாண்டு O இருக்குது. என்ன இங்கே ஹச்சை டேரெக்டாக உள்ளே வச்சுருக்கோம், அந்த ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு ஓவை வச்சு அதோட ஹச்சை வச்சுருக்காங்க. நைட்ரஸ் ஆசிடோட நீ கனெக்ட் பண்ணி படிச்சின்னா பெர்நைட்ரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் ஈஸியாக இருக்கும். இந்த கடைசியாக இருக்கிற ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆக்சிஜனை வச்சு அதுக்கப்புறம் ஹைட்ரஜனை சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த பிக்சர் அப்படியே கிடைக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் பெர்நைட்ரிக் ஆசிட்.
HNO4, அதாவது மேலே பார்த்த நைட்ரிக் ஆசிடோட நம்ம ஒரு ஆக்சிஜனை சேர்த்த போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் பெர் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு பேர். அந்த மேலே இருக்கிற பிக்சருக்கும் கீழே இருக்கிற பிக்சருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்காது. இந்த OHன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த OH வர்றதுக்கு முன்னால் இந்த நைட்ரஜனோட இன்னொரு ஓவை சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் OH வைக்கணும். சேம் பாருங்கள், O மைனஸ் அதே நைட்ரஜன் ப்ளஸ் டபுள் பாண்டு O. இந்த OH இங்கே இப்படி வந்துடுது, இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு O வந்துடுது. புரிஞ்சுதுங்களா? இந்த OH சிம்பிளை பண்ணி இங்கே OH எடுத்துக்கிறோம். இந்த OH வைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் டாபிக் அதோட கண்டினியூஷன் தான். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆக்ஸோ ஆசிட்ஸ்ன்னு படித்தோம். அதே ஆக்ஸோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜனோட தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் அதனுடைய ஒன் ஆஃப் த டாபிக் தான். பட் அங்கே நம்ம அந்த ஸ்ட்ரக்சருக்கான ஃபார்முலா நேம் அது மட்டும்தான் பார்த்தோம். இங்கே ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே டேப்லர் காலம் மாதிரியே தான். ஸோ அதோட நேம் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போநைட்ரஸ் ஆசிட். மேலே பிக்சரில் பார்த்தோம் இல்லைங்களா, H2N2O2 அதுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ அதனுடைய ப்ரிப்ரேஷன் அண்டு ஆக்சிடேஷன் நம்பரை பார்க்க போகிறோம். நேம் என்ன? ஹைப்போநைட்ரஸ் ஆசிட். வெறும் நைட்ரஸ் ஆசிட்னா HNO2ன்னு வரும். ஹைப்போநைட்ரஸ் ஆசிட்னா H2N2O2 அப்படின்னு கிடைக்கும். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? 2x + 2 - 4 = 0ன்னு எடுத்திங்கன்னா உனக்கு எக்ஸோட வேல்யூ +1ன்னு கிடைக்கும். இதுதான் அதனோட ஆக்சிடேஷன் நம்பர். அதோட ப்ரிப்ரேஷன் பாருங்கள், சில்வரோடு இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடை எடுத்து Ag2N2O2வை எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கனெக்ட் பண்ணினா இந்த சில்வர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், Cl அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகி AgCl ஃபார்ம் ஆகும். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது அங்கே என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன், 2 நைட்ரஜன், 2 ஆக்சிஜன். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? H2N2 அண்டு O2 அப்படிங்கிற மாலிகுல்ஸ் உனக்கு ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதுங்களா? சில்வருக்கு பாசிட்டிவ் சார்ஜ், குளோரினுக்கு நெகட்டிவ் சார்ஜ், அதனால் சில்வர் குளோரைடு அப்படிங்கிற பிரிசிபேட் ஃபார்ம் ஆகி H2N2 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு பேர், HNO2. ஹைப்போங்கிற வேர்டு இல்லாமல் அந்த இடத்துல அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +3 எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா x + 1 - 4 = 0ன்னு கிடைக்கும். ஆன்சர் 3. இதோட ப்ரிப்ரேஷன் என்னென்னா எனி நைட்ரேட் சால்ட் ஆஃப், அதாவது எனி மெட்டல் நைட்ரேட், அதாவது பேரியம் நைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். BaNO2 பேரியம் நைட்ரைட். அதை சல்ஃபியூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணுறோம். என்ன ஃபார்ம் ஆகும்? பேரியம்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய சல்ஃபேட்டு நெகட்டிவ் சார்ஜ். அப்போது இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவோட ஜாயிண்ட் ஆகி பேரியம் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஃபார்ம் ஆகிறப்ப ரிமைனிங் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா HNO2 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பெர் நைட்ரஸ் ஆசிட்னு பேர். அதோட ஃபார்முலா HNO3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதாவது நைட்ரிக் ஆசிடுக்கு HNO3 தான். இங்கே சொல்கிறதுக்கு HOON அப்படின்னு பிரிக்கணும். நைட்ரஜனோட ஆக்சிஜன் எப்படி கனெக்ட் ஆகுதோ அதை பொறுத்தது. புரிஞ்சுதுங்களா? OHோட இருக்கிறதுனால பெர் நைட்ரஸ் ஆசிடு, கீழே இருக்கிறது நைட்ரிக் ஆசிட். ஆனால் ஃபார்முலா ஆட்டம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அங்கே என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கிடைக்குதோ சேம் கீழே இருக்கிறதுக்கும் அதே தான் கிடைக்கும். ஆனால் ப்ரிப்ரேஷன் வேறு. நம்ம எடுத்துக்க போகிறது H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடை ONOH அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது HNO2ஓட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அப்படி கிடைக்கிறப்ப உனக்கு என்ன ரிமூவ் ஆகிடும்னா H2 ரிமூவ் ஆகிடும். 2 ஹைட்ரஜனை ஒரு ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணி வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே மீதி என்ன இருக்குது? அதே ON அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பிகினிங்கில் இருக்கிற ON அப்படியே வச்சுக்கோ. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 OO + Hன்னு எடுத்துக்க. நெக்ஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக் ஆசிடோட ப்ரிப்ரேஷனை நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்லேயே பார்த்துட்டோம். அமோனியாவை எடுத்து ஆக்சிடைஸ்டு பண்ணோம்னா NO + H2O கிடைக்கும். அந்த NOவை ஃபர்தராக ஆக்சிடைஸ்ட் ஆகி NO2 ப்ரொடியூஸ் பண்ணும். அது செகண்ட் ஈக்குவேஷன். அந்த NO2 ஃபர்தராக ஆக்சிடைஸ்ட் ஆகி N2O4 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NO2 ஃபார்ம் ஆகும். அதை தான் N2O4னு சொல்கிறாங்க. அந்த N2O4 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NO2 ஃபர்தராக அதாவது ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் ஹைட்ரலைஸ்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபார்ம் ஆகிடும்னா நைட்ரிக் ஆசிட் ஆகும். கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிடில் இது அப்படியே நம்ம அங்கே படிச்சிருந்துருப்போம். சேம் ரிப்பிட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் பெர் நைட்ரிக் ஆசிட் HNO4. மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை விட கீழே இருக்கிற ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அதனால் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரும் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஹைட்ரஜன் பெராக்சைடை நைட்ரஜன் பென்டாக்சைடோடு நம்ம ரியாக்ட் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா HNO4 கிடைக்குது. அடிஷ்னலாக HNO3 கிடைக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனையே மேலே இருக்கிற நைட்ரிக் ஆசிடுக்கும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் பை ப்ராடக்டாக கிடைக்கிறதா இங்கே மெயின் ப்ராடக்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்? ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் டாபிக் அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். அதாவது கார்பனோட அல்லோட்ரோஃபிசம் இதெல்லாம் நம்ம வந்து பி பிளாக் 1ல் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி பாஸ்பரஸோட அல்லோட்ரோஃபிக் அப்படிங்கிறது இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பாருங்கள். அந்த பாஸ்பரஸ் அப்படிங்கக்கூடிய இந்த மாலிகுல் P4 இப்படி தான் பாண்டடாக கனெக்டடாக இருக்கும். P4ன்றதுனா 1 பாஸ்பரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சல்ஃபர் அப்படின்னா 8 மாலிகுல்ஸோட கனெக்டடாக இருக்கும். அப்போ பாஸ்பரஸ் அப்படிங்கிறது 4 ஆட்டம் சேர்ந்தது தான் 1 மாலிகுல். சரிங்களா? அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. த பாஸ்பரஸ் ஹேஸ் செவரல் அல்லோட்ரோபிக் ஓகேங்களா மாடிஃபிகேஷன் ஆஃப் விச் த 3 ஃபார்ம்ஸ். ஓகேவா? அதாவது பாஸ்பரஸ் அப்படிங்கிறது செவரல் டைப்பில் மாடிஃபிகேஷனாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு. ஸோ பாஸ்பரஸ் ஆர் மோஸ்ட் காமனாக இருக்கும். அண்டு ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஒயிட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். பட் பிகம்ஸ் பேல் எல்லோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் லேயர் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் அப்பான் ஸ்டாண்டிங். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் as எல்லோ பாஸ்பரஸ். ஒயிட்டாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், டைமாக இருக்க, அதாவது பிகம் பின்னாடி என்னவோ மாறும்னா எல்லோயிஷாக ஃபார்ம் ஆகும் ஒரு லேயராக. எது? இந்த பாஸ்பரஸ். அதுக்கப்புறம் அந்த ரெட் பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் ஸ்டாண்ட்லேயே அதாவது எல்லோவாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ரெட்டாக மாறிடும். இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா எல்லோ பாஸ்பரஸ். இட் இஸ் பாய்ஸ்னஸ் நேச்சர், வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் என்னென்னா கார்லிக் அதாவது கார்லிக் ஸ்மெல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ரெட் பாஸ்பரஸ். ஓகே, இட் க்ளோஸ் த டார்க் டியூ டு த ஆக்சிடேஷன் விச் இஸ் கால்டு பாஸ்பரோசென்ஸ். அப்போ பாஸ்பரசென்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பாஸ்பரஸ். இட்ஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர்ஸ் இஸ் வெரி லோ. இது எரிச்சிங்கன்னா ஹீட்டு கம்மியாக தான் கிடைக்கும். அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் அண்டர்கோஸ் ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் இன் ஏர். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஏர்லேயே ஃபயரிங் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போனா ரூம் டெம்பரேச்சர். அப்படி பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்னா P2O5 ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்னென்னா ஒயிட் பாஸ்பரஸ் கேன் பி சேஞ்ச்டு இன்டு ரெட் பாஸ்பரஸ். ஒயிட்டை ரெட்டாக மாற்ற முடியும். எப்போ? ஆன் ஹீட்டிங் இட்ஸ் 420 டிகிரி செல்சியஸில் in the absence of air and light. Unlike white phosphorus is not poisonous, அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. and does not show the phosphorescence, இது தராது. and also does not ignite in low temperature. ஓகே, லோ டெம்பரேச்சரில் இக்னிட் ஆகாது. and red phosphorus can be converted back into white phosphorus. ரெட்டை பேக்காக மாற்ற முடியும். ஓகேங்களா? பிளாக்கை எப்படி ஒயிட்டாக மாற்ற முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் இட் அண்ட் inert atmosphere and கண்டென்சிங் த வேப்பர் அண்டர் வாட்டர். இந்த கண்டிஷன்ஸை கொடுத்தீங்கன்னா ரெட்டை ஒயிட்டாக மாற்ற முடியும். த பாஸ்பரஸ் ஹேஸ் ஏ லேயர் ஸ்ட்ரக்சர். எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஆக்ட் as a semiconductor. The 4 atoms phosphorus have the polymeric structure. பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர்னு என்ன அப்படின்னா இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் பாருங்கள் P4 அப்படிங்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் ஒன்னோட கனெக்டடாக போய்கிட்டே லென்த்தியாக போய்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? polymeric structure அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? 4 atom of the phosphorus have polymeric structure with chain of P4 linked, very important, tetrahedrally. unlike nitrogen, பார்க்குறதுக்கு நைட்ரஜன் மாதிரி இருக்கும். P triple bond P அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா less stable, யாரை விடனா சிங்கிள் பாண்டை விட. and the phosphorus atom linked through the single bond and the triple bonded இருக்கும். above the 2 more allotropes, namely scarlet and violet phosphorus, also known as the phosphorus. இந்த டைப்லேயும் phosphorus இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? now இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாஸ்பரஸோட ப்ராப்பர்ட்டிஸ். phosphorus is highly reactive and has the following important chemical properties. first one, reaction with the oxygen order. Yellow phosphorus readily catches fires in air, giving dense white fumes of phosphorus pentoxide. Red phosphorus also react with oxygen on heating to give phosphorus trioxide or phosphorus pentoxide. That means அது எல்லோ பாஸ்பரஸாக இருந்தால் என்ன, ரெட் பாஸ்பரஸாக இருந்ததுன்னா எல்லா பாஸ்பரஸுமே ஓப்பனில் ஏரில் ஆக்சிஜனோட ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அதனுடைய ஆக்சைட்ஸை மாறிடும். எக்ஸாம்பிள் P2O5 ஆவோ
ஓகேவா, அல்லது P2O3ஆவோ கிடைக்கும். இதுதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா students, now learn about properties of phosphorus. ஓகேங்களா, பாஸ்பரஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதோட கண்டினியூஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒன், ரியாக்ஷன் வித் O2. ஓகேங்களா, அதாவது பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கான்செப்ட். அதில் டைப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு எல்லோ அப்படிங்கிற பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு, தட் மீன்ஸ் P2O3. இதுதான் டபுள் மாலிகுல்ஸ், இங்கே P4O6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? எல்லோ பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட ஃபயர் ஆகும், ஃபயர் ஆச்சுன்னா பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடை மேக் பண்ணும். அண்ட் ஆல்சோ ரெட் பாஸ்பரஸ் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனோட நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 நமக்கு ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லோ பாஸ்பரஸ் ரியாக்ட் பண்ணால் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடும், ரெட் பாஸ்பரஸ் ரியாக்ட் பண்ணதுன்னா நமக்கு பாஸ்பரஸ் பென்டாக்சைடையும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். பாஸ்பரஸ் அப்படின்னாலே 4 ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் நமக்கு பாஸ்பரஸ். ஓகே, நான் ரியாக்ஷன் வித் குளோரினோட அதை எப்படி ரியாக்ட் பண்ணதை நம்ம பார்க்க போகிறோம். பாஸ்பரஸை நம்ம குளோரினோட ரியாக்ட் பண்ணால் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடும் மேக் பண்ணலாம். எக்ஸஸ் ஆஃப் குளோரின் ரியாக்ட் பண்ணால் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு நமக்கு கிடைக்கலாம். இப்போ நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸியை வச்சு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிடுவேன். பேலன்சிங் மட்டும்தான் இருக்காது, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிகாஸ் இங்கே 2 குளோரின் இருக்குது, இங்கே 3 இருக்கும். நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பாஸ்பரஸ் குளோரினோட ரியாக்ட் பண்ணால் பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு கிடைக்கும். எக்ஸஸ் ஆஃப் குளோரினோட ரியாக்ட் பண்ணால் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கிடைக்கும். நான் ரியாக்ஷன் வித் அல்கலி. அல்கலி மீன்ஸ் யார்? சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். அப்போ பாஸ்பரஸை எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் ஹைட்ரஜனோட எப்பெல்லாம் கனெக்ட் பண்ணதோ பாஸ்பீன் அப்படிங்கிற ஒரு கேஸஸாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த சோடியம் ப்ளஸ் இதில் இருக்கிற ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு பாஸ்பரஸ் இது எல்லாமே கம்பைண்ட் ஆகி உனக்கு சோடியம் ஹைப்போபாஸ்பைட் அப்படிங்கக்கூடிய ப்ராடக்டை தரும். ஒன் செகண்ட், பாஸ்பரஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் ஹைப்போபாஸ்பைட் அப்படிங்கிற ப்ராடக்ட்டும் பை ப்ராடக்டாக நமக்கு பாஸ்பீன் கிடைக்கும். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பாஸ்பீன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வரப்போ இதே ப்ரிப்ரேஷனில் இதை மெயின் ப்ராடக்டாகவும் இதை நம்ம பை ப்ராடக்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் ரியாக்ஷன் வித் HNO3, தட் மீன்ஸ் நைட்ரிக் ஆசிடோட பாஸ்பரஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். பாஸ்பரஸ் நைட்ரிக் ஆசிடோட, தட் மீன்ஸ் கான்சன்ட்ரேட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் O அண்ட் OH இருக்குது. பாஸ்பரஸ் எப்பெல்லாம் ஒரு OHஐ மீட் பண்ணுதோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட் கிடைக்கும். எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் பாஸ்போரிக் ஆசிட் கிடைக்குது. கம்மியான ஆக்சிஜன் இருந்தால் பாஸ்பரஸ் ஆசிட் கிடைக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ ஃபார்ம் ஆகும்? whenever பாஸ்பரஸ் மீட் த OH, the time to make பாஸ்போரிக் ஆசிட். அண்ட் ஆல்சோ கான்சன்ட்ரேட்டட் HNO3 அப்படின்னாலே நமக்கு NO2 கேஸ் பாசிபிலிட்டிஸ். அண்ட் ஆல்சோ HNO3 கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே நமக்கு எப்பவுமே என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டான ப்ராடக்டாக கிடைக்கும். நான் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கால்சியத்தை எடுத்துக்கிறேன், அல்கலி எர்த் மெட்டலில். அப்போ பாஸ்பரஸ் கால்சியத்தோட ரியாக்ட் பண்ணால் இதோட வேலன்சி 2, இதோட வேலன்சி நமக்கு என்னென்னு வரும்? 3. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா Ca3P2 கால்சியம் பாஸ்பைடு அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். கிளியர்? நான் யூசஸ், பாஸ்பரஸோட யூசஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேட்ச் பாக்ஸில் யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் ஆஃப் அலாய்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பிராண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய அலாய்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பாஸ்பீன், PH3. ஸோ அதோட ப்ரிப்ரேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தென் யூசஸ், இதுதான் அதோட டாபிக். பாஸ்பரஸோட அனதர் காம்பவுண்ட் பாஸ்பீன். ப்ரிப்ரேஷன் பிஃபோராக நான் சொன்னதே தான். பாஸ்பீன் ப்ரிப்ரேஷனில் இங்கே நம்ம எடுத்துள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட பாஸ்பரஸ் ரியாக்ட் பண்ணால் பாஸ்பீன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம்.
அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் கால்சியம் பாஸ்பைடுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, இந்த கால்சியம் பாஸ்பைடை H2O நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு பாஸ்பீன் கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா வாட்டரை HOHன்னு பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் ஹச்சை ரிசீவ் பண்ண பாஸ்பீன், இந்த கால்சியம் இந்த OH ரிசீவ் பண்ண கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். கிளியர்? ப்ரிப்பரேஷன் ஓவர். நான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. பாஸ்பீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சனஸ் கேஸ் அண்ட் ஆல்சோ கலர்லெஸ் rodent ஃபிஷ் ஸ்மெல் அப்படிங்கிறாங்க. ஒன் மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இந்த மாலிகூல்ஸு பாஸ்பீன் அப்படிங்கிற இந்த மாலிகூல் எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்னா 317 கெல்வின், அதாவது 317 கெல்வின் வரைக்கும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிங்கன்னா அது பாஸ்பரஸ் தனியாகவும் ஹைட்ரஜன் தனியாகவும் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் கம்பசன். கம்பசன் மீன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறது. அப்போ பாஸ்பரஸ் தனியாக ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணால் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் தனியாக ரியாக்ட் பண்ணால் வாட்டர் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசிக் நேச்சர். ஓகேங்களா? பேசிக் நேச்சர், அதாவது இந்த பாஸ்பீன் அப்படிங்கிறது ஒரு வீக்லி பேசிக் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஸோ அதனால் இந்த வீக்லி பேசிக் இருக்கிறது ஹைட்ரஜன் அயோடைடோட ரியாக்ட் பண்ணுது. ஆல்ரெடி PH3யோட ஒரு ஹச் ஆட் பண்ணிங்கன்னா PH4, இந்த ஐயை ஆட் பண்ணிங்கன்னா PH4ஐங்கிற ஒரு இன்டர்மீடியேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியேஷனை ஃபர்தராக வாட்டரோட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். வாட்டரை HOHன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாஸ்பரஸ் இந்த ஹைட்ரஜன் இதில் இருக்கிற ஹைட்ரஜனை மட்டும் ரிசீவ் பண்ணால் பாஸ்பீன் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து ஹைட்ரோனியம் அயனாகவும் கன்வெர்ட் ஆகிடும். அப்போ தனியாக இந்த அயோடின் மட்டும் அந்த I மைனஸாக நமக்கு ஃபார்ம் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? தட் இஸ் இதுதான் அதனுடைய பேசிக் நேச்சர். நெக்ஸ்ட் ஒன் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. கம்பைண்டடாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை, சரி ஒரு காம்பவுண்ட்டை எலமெண்டல் ஸ்டேட்லையோ அல்லது அனதர் ஃபார்மேட்லையோ கன்வெர்ட் பண்ணால் தட் இஸ் அதை நம்ம ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். சில்வர் நைட்ரேட் அப்படின்னு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரேட்டை ரெடியூஸ் பண்ணி விடுது. ஓகேங்களா? சில்வர் நைட்ரேட்டுக்கு ஃபார்முலா AgNO3. அப்போ இந்த பாஸ்பீன் இதோட ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த பாஸ்பீன் அப்படி பாஸ்பரஸ் சில்வரோட சேர்ந்துச்சுன்னா Ag3P அப்படின்னு ஃபார்ம் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் இந்த NO3 ரிசீவ் பண்ணால் HNO3ன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு என்ன பேருனா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. பாஸ்பீனுக்கு ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகே, now structure of பாஸ்பீன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்பீனோட ஃபார்முலா என்ன? PH3. அப்போ பாஸ்பரஸ் அப்படிங்கிறப்ப 3 ஹைட்ரஜனோட, ஸோ ஒன்று சாலிட் லைனோட, ஓகேங்களா, இன்னொன்று டாட் ஹைட்ரஜனோட, இன்னும் திக் லைனோட. பிக்சர் புக்கில் இருக்கிறது அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு லோன் பேர், இந்த மேலே ஷேப் கொடுத்துருக்கிறதுக்கு பேர் லோன் பேர். இதெல்லாம் பாண்ட் பேர். ஓகே, இது ஆக்சிஸ்லேயே இருக்கும். இது மாலிகுல்ஸோடைய பேக்கேஜை பொறுத்து வரும். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் ஆங்கிள் என்னன்னா 93.5 டிகிரி செல்சியஸ். பாஸ்பரஸ் ஹைட்ரஜனோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.42 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த PH3 அப்படிங்கிறது இந்த பாஸ்பரஸ் ஹைட்ரஜனோட மேக் பண்ணக்கூடிய ஹைப்ரிடைசேஷன் என்னவாக இருக்கும்னா sp3 இருக்கும். பிகாஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால அது sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். இந்த லோன் பேரோட சேர்ந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாஸ்பரஸ் 3 ஹைட்ரஜன் இப்படி இங்கே ட்ராப் பண்ணியிருக்கீங்க. இந்த லோன் பேரை பாண்ட் பேராக திங்க் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடல் ஷேப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கிளியர்? நவ் யூசஸ். பாஸ்பீனோட யூசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மோக் ஸ்க்ரீனாக யூஸ் ஆகும். இது அதிகமான புகையை உருவாக்கும். சரிங்களா? நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஸ்மோக் ஸ்க்ரீன் என்னென்னு. நெக்ஸ்ட் ஒன் ஹோல் சிக்னல் அப்படின்னு பேர். ஓகேங்களா? புக்கில் தியரியாக இருக்கும், அதுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கால்சியம் பாஸ்பைடையும் கால்சியம் கார்பைடையும் ஒரு கண்டெய்னரில் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பெப்சி கோக்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற டப்பாவில் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே இதை ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதை தம்ப் பண்ணிங்கன்னா ஹோல் ஆகிடும். அதை தூக்கி சீ வாட்டரில் கடலில் தூக்கி போட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 2 கெமிக்கல்ஸும் அந்த சீ வாட்டரோட இண்டிவிஜுவலாக ரியாக்ட் பண்ணும். அப்போ இந்த பாஸ்பரஸ் ஹைட்ரஜனாக ரிசீவ் பண்ண பாஸ்பீனாகவும் இந்த கால்சியம் வாட்டரில் இருக்கக்கூடிய OH, நல்லா வாட்டர் பிரிச்சுக்கோங்க, HOHன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்பரஸ் ஹைட்ரஜனோட சேர்ந்த பாஸ்பீன், கால்சியம் OHோட சேர்ந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு. நமக்கு தேவை பாஸ்பீன். ஆல்ரெடி அது என்ன தரும்? ஸ்மோக் ஸ்கிரீன் தரும். அண்ட் ஆல்சோ கால்சியம் கார்பைடு சேம் அதே மாதிரி HOHன்னு பிரிச்சிங்க அப்படின்னா இந்த கால்சியம் OH ரிசீவ் பண்ண கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆகும். இந்த கார்பன் ஹைட்ரஜனோட சேர்ந்தால் அசிட்டிலீனையும் மேக் பண்ணும்.
இந்த ஏரோ மார்க்கில் காட்டியிருக்கிற ரெண்டுமே என்ன ஆகுனா இது ஃபயரிங் ஆகும், இது ஸ்மோக்கிங் ஆகும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். சிக்னல் மீன்ஸ் நம்ம ரோட்டில் வரக்கூடிய சிக்னல்ஸ் கிடையாது, நல்லா ஃப்ளேமை மேக் பண்ணும். ஷூவில் ஒரு இடத்துல திடீர்னு ஃபயர் ஆகி கலரிங் தந்துச்சுன்னா, இப்போ கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சு எப்படி கலர்ஃபுல்லாக தெரியுமோ அந்த மாதிரி இதில் தெரியும். நாட் நீட் இக்னிஷன். அங்கே வந்து என்ன தேவையில்லை, நீ பற்ற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயரிங் ஆகும். அதுதான் ஹோல்ஸ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா?